டிவிக்கே தான் தமிழ்நாடு. அதாவது விஜய்னா தான் தமிழ்நாடுங்கிற மாரி ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தேன். தமிழ்நாடு அணிக்கும், டெல்லி அணிக்கும் மேட்சுங்கிறீங்க. அது என்ன கிரிக்கெட்ல கூட வர முடியாதுன்னு சொல்லி, அதையும் கொஞ்சம் லைட்டா ஒரு சாடியிருக்காரு. அதுலயும் விசில் சத்தம் சிஎஸ்கே மூலமா தான் வருதுங்கிறதையும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அது அவரோட பேச்செல்லாம் அந்த இளைஞர்கள் பட்டாளத்த வந்து டச் பண்ற மாரியே இருக்கே தவிர, நல்ல ஓட்டு போடக்கூடிய ஆட்கள ரீச் பண்ற மாரி இல்ல. இருக்கிறவன் எல்லாம் அதானே. இவங்க எல்லாம் நெனச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்கள இது பண்ணா போதும், போதும்ன்னு. இது உதவாதுன்றது எப்ப இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ரைட்ண்ணே. அடுத்து குறிப்பா சொல்லப்போனா, அவருடைய அந்த தேர்தல் வாக்குறுதியில ஒரு விஷயத்த சொல்றாருண்ணே. ம். அதுல சொல்றது வந்து அவரு சொல்றது அந்த ரேஷன் கடை விஷயத்துல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 500 ரேஷன் கார்டுக்கு நான் ஒரு கடை அமைப்பேங்கிற மாரி சொல்றாரு. இது இப்ப எப்படிண்ணே அதானே சாத்தியம்? இருக்கு. அது என்னண்ணே இது புரிய இப்பயே அப்படிதானே அது இருக்கு. அப்படிதான் இருக்கு. சரி அத விடுங்க. மத்திய அரசு கொண்டு வர்ற அந்த திட்டம் வந்து நீங்க ரேஷன் கடைன்றத இல்லாம போயிற போகுது. அப்புறம் ஒரு ஆணுக்கு ஒரு எடையாளர், ஒரு காசாளர்ன்ற மாரிலாம் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் மத்திய அரசு ரேஷன் கடையே நவீனப்படுத்திட்டு இருக்குது. நீங்க ஏடிஎம் மூலியமாக ரேஷன் பொருட்கள் வாங்குறது கொண்டு வர போறாங்க. அப்புறம் இந்த இதெல்லாமே ஒழிஞ்சிரும். ஒழிஞ்சு போய் அப்புறம் அரிசிய தவிர மத்த எல்லாத்தையும் பாக்கெட் பண்ணுவோம். அதுல அதெல்லாம் ஓகே. இதான் நவீனத்துக்கு மாறுறாங்கல்ல. அப்புறம் எங்க நீங்க பாக்கெட் பண்றது? பாக்கெட் பண்றது. இன்னும் அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டுல இவங்க வாக்குறுதி குடுக்கணும். அது மாரி இந்த 5 ஏக்கர் நிலம் உள்ளவங்களுக்கு வந்துட்டு விவசாயி வாங்கின கடன்கள் மொத்தமா தள்ளுபடியாகும். அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு வந்துட்டு கடன்ல பாதி பெர்சன்டேஜ் 50% வரைக்கும் நாங்க தள்ளுபடி பண்றத எங்களுடைய வாக்குறுதியா நாங்க சொல்றோங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இவரு நிதி நிலைமை எல்லாத்தையும் யோசிச்சு தான் பேசணும். வரப்போறதில்லன்றதுனால அடிச்சு விட்றாரு. அடிச்சு விடுறாப்புல. ரைட்ண்ணே. 2 ஏக்கர் நிலம் உள்ள, அதாவது அது நிலம் இல்லாதவங்க, அவங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான பொறியியல் படிப்பு அதாவது அது 2 விஷயத்துக்கெல்லாம் ஏக்கர் நிலத்துக்கு கீழ கீழ வச்சுக்கிறவன்னு வச்சிருக்கிறவங்க. சொல்லணும். இவன் ஆமா. 2 ஏக்கர் நிலம்னா, அப்ப 1 ஏக்கர் வச்சிருந்தா கிடையாதான்ற மாரி கேள்விலாம் வரும். 2 ஏக்கருக்கு கீழ இருக்கிற மற்றும் நிலமில்லாத விவசாயிகள்ங்கிற ம். வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அவங்க குழந்தைகளுக்கு தேவையான படிப்பு செலவு மொத்தமே கவர்மெண்ட்டே எடுத்துக்கிடும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு. இது நல்ல விதமா தானே பார்க்கப்படும் அப்படின்னு. இப்பவே வந்து இலவச கல்வி கவர்மெண்ட் ஸ்கூல் இது எல்லாமே இருக்கே. இது இல்லாம ஆனா இது பொறியியல் அரசாங்க கல்லூரி இல்லையா? மத்த இடங்களையான்னு இவருமே இத மென்ஷன் பண்ணவே இல்லையே. கவர்மெண்ட் தான் வேற என்ன. பொறியியல், மருத்துவம்லாம் இலவசமா பண்ணுவோம் அப்படின்றாரு. செலவ ஏத்துக்குவாங்க. கவர்மெண்ட் தான் பிரைவேட்ல போய் சேர்ந்தானா ஏத்துக்குவாரா? ஏத்துக்கிற வாய்ப்பு இல்ல. ரைட்ண்ணே. அடுத்து வந்து நம்ம மீனவர்களுக்கு உண்டான பாதுகாப்பு. அது வெறும் கடிதத்தில இருக்காது. நான் ஒன்றிய அரசுக்கு நேரடியான ஒரு நெருக்கடி குடுத்தே இந்த விஷயத்த பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்படிதாங்க ஒருத்தர் 2021ல சொல்லியிருந்தாரு. கடிதம் மட்டுமே எழுதுறீங்க. அடிமை. நாங்கள் வந்தால்ன்னாரு. என்னாச்சு? என்னாச்சு? அவரும் கடிதம் எழுதுறாரு. கடிதம் எழுதுறாரு. அது கண்ணே மணியே சில தான் எழுதிட்டு இருக்காரு. அதிகாரங்கள் சிலர் கையில தான் இருக்குது. எனக்கு என்னலாம் வீரம்லாம் பேச முடியாது. இவர் என்ன படையெடுத்தா போவாரு? இவரும் கடிதம் தான் எழுதணும்.